நன்மையினால் திருப்தியாவார்கள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். நன்மையினால் திருப்தியாவார்கள். எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம், ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொடுமைகளினால் கூறுக்காக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அவருடைய ஜனங்கள் திருப்தி அடையணும், நன்மைகளால் நிரம்பி இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசாரியர்கள் சொல்லும்போது அந்த நாட்களில் என்னென்ன ஊழியர்கள் இருந்துச்சுன்னா, முக்கியமாக ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக கர்த்தருக்காக பாட அனுபவிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறவர்களாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணி வைத்திருந்தார். அங்கே லேவியர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவர்கள் தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்றவர்கள், ஜனங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தவர்களாக இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தை போதித்தவர்களாக இருந்தாங்க. கர்த்தருடைய வழியில நடந்து கர்த்தருடைய வார்த்தையை போதித்தவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொடுமைகளினாலே போரி பார்க்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதர்கள் எப்படி ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படிங்கிறத குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தமது இளையேறப்பட்ட ரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார், நம்மை பூமியில ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஆசாரியர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறவர் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அதற்கு ஒரு காரணம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு ஏற்ற பலிகளை கொண்டு வந்தாங்க. ஜனங்கள் எப்படிப்பட்ட பலிகளை கொண்டு வந்தாலும் என்ன காரியத்தை செஞ்சாலும் அது ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவங்க திறப்புல நிற்கிறவர்களாக, கர்த்தருக்கு முன்பதாக ஜனங்களுடைய மீறுதல்களை தொலைக்கவும் கர்த்தருடைய கோபத்தை ஆற்றுகிறவர்களாக, தேவ பிரசன்னத்தை ஜனங்களை நடத்துகிறவர்களாக இருந்தாங்க. அந்த நாட்கள்ல அவங்க 3 பட்டணங்களாக பிரித்து 4 பகுதியாக பிரிச்சிருந்தாங்க. அந்த அதாவது அந்த பட்டணங்களுக்கு நடுவே லேவியர்கள் பரம்பி இருப்பாங்க. லேவியர்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவர்களுக்கும் தனிப்பட்ட ஒரு காணியாட்சியோ தனிப்பட்ட ஒரு பகுதியே இல்லை. ரூபனுக்கு சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டது போல லேவிக்கு அப்படி ஒரு தனி பகுதி, தனி ஏரியா இல்லை. ஆனால் அந்த லேவியர்களை ஏன் ஆண்டவர் சகல ஜனங்களுக்குள்ளாரையும் பரம்பி இருக்க செய்தார் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி அவர்கள் விக்கிரகாராதனைக்கு போயிடக்கூடாது, கர்த்தருடைய வெளியை விட்டு விலகிடக்கூடாது, தேவனை தேட வைக்கணும். அன்றைக்கு வருஷத்துல ஒரு தடவை எருசலேமுக்கு அவங்க வரணும், 7 பண்டிகைகளை கொண்டு ஆசரிக்கணும், பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி தேவன் ஏற்படுத்தின அந்த பண்டிகைகளை குறித்தும் பலிகளை குறித்தும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக, நியாயப்பிரமாண வார்த்தைகளை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக, வழி விலகும் பொழுது அந்தந்த பட்டணத்துல வழி விலகும் பொழுது அவர்கள் நியாய தீர்ப்பு செய்கிறவர்களாக ஆசாரியத்துல கொண்டு வருவாங்க. அவர் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. குஷ்டரோகம் பிடிச்சவங்களா இருப்பாங்க, தீட்டுள்ளவர்களாக இருப்பாங்க. அது எல்லாத்தையும் சரி செய்யறதுடைய வேலை யாருடைய வேலை என்றால் ஆசாரியுடைய வேலை. சும்மா தேவ சமூகத்தில் நிற்கிறதுனாலயோ தினமும் அவங்களுக்கு தூப வர்க்கத்தை போடணும், அங்க அப்பத்தை சமூகத்தப்பத்தை கொண்டு வந்து வைக்கணும், அங்க குத்து விளக்குல எண்ணெயை ஊற்றி திரிய பத்த வைக்கணும், இந்த ஊழியத்தை செய்யறதுக்காக மாத்திரம் கர்த்தர் என்ன செய்யலாம், ஆசீர்வதிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வேலை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அன்னைக்கு இருந்தது ஒரே ஆலயம் தான், இன்னைக்குதான் எல்லா பக்கமும் ஆலயங்கள் இருக்கு. அதே ட்ரெடிஷனல் இங்கேயும் கொண்டு வந்து, நானும் ஒரு ஊழியக்காரன், நானும் ஒரு ஆசாரியர், நான் இங்கே ஒரு மேடை வச்சிருக்கேன், ஒரு மேஜை வச்சிருக்கேன், இங்கிட்ட அப்பம், இங்கிட்ட தூபம் இருக்கும், இங்கிட்ட ஒரு குத்து விளக்கு, வருஷத்துல மகாபரிசுத்த சரத்துக்குள்ள போய் நான் பலி செலுத்துறேன் அப்படின்னா அது முடியவே முடியாது. அன்றைக்கு அந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் அந்த ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுல நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இயேசு கிறிஸ்து ஆக்கியிருக்காருன்னா, நம்முடைய வேலை நானும் இந்த வசனத்தின்படி வாழணும், நான் இந்த வசனத்தை கைகொள்ளணும், நானும் வசனத்தின்படி மற்றவர்களுக்கு போதிக்கணும். அப்ப நீங்க எல்லாருமே ஒரு பாஸ்டர்ஸ், நீங்க எல்லாருமே யாரு, ஆசாரியர்கள். நீங்க இருக்கிற பகுதியில் நீங்க தான் ஆசாரியர்கள். யாரு ஆசாரியர்கள்? யாரு? ஆண்டவரை அறியாதவங்க, நியமத்தை அறியாதவங்க, சட்ட திட்டங்களை அறியாதவங்களுக்கு ஆசாரியர்கள் தான் சட்டத்திட்டம் போதிச்சாங்க அந்த நாட்கள்ல.
ரூபன் கோத்திரமோ, சிமியன் கோத்திரமோ, லேவியோ, யூதாவோ இவங்க கையில நியாயப்பிரமாணம் இருக்காது. ஆசாரியோட கையில தான் நியாயப்பிரமாணம் இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகள் யார் கையில இருக்கு அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் இந்த வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி அதல்ல, இந்த வழியில வா அப்படின்னு சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி நடத்துவார்கள். அப்போ உங்களை என்னையும் இருக்கிற பகுதியில ஆண்டவர் ஆசாரியர்களாக, ஊழியக்காரராக வச்சிருக்காரு. நீங்க வேலை செய்யற இடமோ, மார்க்கெட் பிளேஸோ, ஷாப்பிங் மால் போறீங்களா, அல்லது எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் நீங்க ஒரு தேவனுடைய ஆசாரியன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நாம எங்கேயும் இடற மாட்டோம், தப்பு பண்ண மாட்டோம். நம்ம சாட்சியா இருக்கும். சபையில மட்டும் உள்ள வரும்போது ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே பாடுறது இல்லாம எல்லா இடத்துலயும், இப்ப பிரதான ஆசாரியர் அந்த அங்கியோட தான் இருப்பாரு. ஆசாரியர்கள் அதுக்கு முன்னாடி வஸ்திரத்தோட தான் இருப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். ஜெயங்கொள்ளுங்களுக்கு வெண் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அலங்கார வஸ்திரங்கள், மனமாட்டிக்குரிய வஸ்திரங்கள், இத்தனை வஸ்திரங்களை நம்ம தரித்தவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு செக்யூரிட்டி ஒரு ட்ரெஸ் போடுறதுனால அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஜனங்களும் பார்க்கும்போது ஒரு செக்யூரிட்டி போலீஸ் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு சீருடை இருக்கும், யூனிஃபார்ம் இருக்கும். உங்களுக்கு எனக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹோலினஸ், பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எங்க தொழுது கொள்ளணும்? ஆலயத்துக்குள்ள மாத்திரமல்ல, எங்கும் எங்கும். அந்த ஆசாரியர்கள் தான் கர்த்தர் நன்மையினால திருப்தியா இருக்குவார். நீ பல நேரத்துல பாஸ்டர்ஸ்ங்க ஊழியர் சிறமை ஏன் ஏழ்மையில இருக்காங்க, சபையில இருக்கிறவங்க ஏன் வருத்தப்படுறாங்கன்னா, அந்த ஆசாரனுடைய மேன்மை என்னங்கிறத நான் உணர்ந்து நான் ஆசாரியத்தை வாழ்க்கை நான் வாழும் பொழுது கர்த்தர் கைவிட மாட்டார். யாராவது ஒருவர் இந்த வார்த்தையின்படி செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வசனம் சத்தியம். என்னை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுகிறேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே உலகம் நியாயம் இருக்க போகுது. ஆண்டோட வசனம் நியாயம் இருக்கும். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி வார்த்தை என்ன சொல்லுது, ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்கன்றதுல டிவியில யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க படிச்சு உங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இடர மாட்டீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் உங்களை போஷிக்கும், நடத்தும். ஆமென், ஆமென். இதுல 11வது வசனம் 12வது வசனத்தை படிக்கும் பொழுது இறைமையா 31ல 11-12 கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்றைக்கு உங்களை என்னையும் யாக்கோபுனா அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அப்படின்னா யார் நம்ம விட பலத்தவனா? இந்த உலகத்துல பிசாசு. அவனுடைய அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுவிச்சிருக்காரு. சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிச்சிருக்காரு. பாவத்தின் விடுதலை, பாவத்தின் வல்லமை, வியாதியிலிருந்து, சூனியங்கள், மந்திரங்கள், சாத்தானுடைய கட்டுகள், இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிச்சிருக்காரு. ஒரு காலத்துல நம்ம ஆண்டவரை அறியாத பொழுது இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களா இருந்தோம். அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். வெளிச்சத்துக்கு வரல, இஷ்டப்படி வாழ்ந்தோம். மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து தேவனுடைய கோபாக்கியின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். ஆனா உங்களை என்னை இயேசு சுவாமி விலையேறப்பட்ட ரத்தத்தால அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். பிசாசின் ஆளுகள் இருக்கிறவங்களுக்கு என்ன சமாதானமா இருப்பாங்களா, சந்தோஷமா இருப்பாங்களா? பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிச்சுன்னா அவனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்குமா? இல்லையே. அவன் வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் இருக்கும், வேதனைகள் இருக்கும். குடும்பத்துல சண்டை, வேலை செய்ய முடியாது, வேலை இருக்காது, திருமணம் ஆகாது, குழந்தைகள் பிறக்காது, இவ்வளோ பிரச்சனைகள். அவனுக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும், அடிமைத்தனங்கள் இருக்கும், எப்பக்கமும் நெருக்கம் இருக்கும், வியாதிகள் இருக்கும், மரணம் இருக்கும், அவங்க லைஃப்ல பஞ்சம் இருக்கும். பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தேவன் எப்படி மீட்டுக் கொள்கிறாரா? கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வித்தவுட் ரெப்பண்டன்ஸ் நோ பிளஸிங். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு, தேவனுடைய சமூகத்தில் நீ ஆசீர்வாதத்தை பெறணும்னா மனம் திரும்புதல் இல்லாம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு துன்மார்க்கன் கையில கோடிக்கணக்கில் பணம் பேச்சுன்னா அவன் நல்லவனா வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. என்ன 100 ரூபாய்க்கு சாராயம் குடிச்சவன் 1000 ரூபாய்க்கு குடிப்பான், 1000 ரூபாய்க்கு குடிச்சவன் 10,000 ரூபாய்க்கு கொடுப்பான். விபச்சாரம் பண்றவன் என்ன விபச்சாரம் பண்ணுவான், திருடுறவன் இன்னும் திருடுவான், எல்லா வேலைகளையும் அவன் பண்ணுவான். ஒரு அக்கிரமக்காரன், ஒரு அநியாயக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு சந்தோஷமே கிடையாது. ஆனா ஒரு நீதிமானை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு தெரியும். துன்மார்க்கனை ஆசீர்வதிப்ப பிசாசு வேணா கொடுக்கும், ஏன்னா உயிர் எடுத்துட்டு போகுது. நீதிமான சாத்தாத்தோடு கொடுக்க மாட்டான், பிரச்சனை தான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனம், அவர்கள் வந்து அங்க ஒரு கமா போட்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. இப்ப இங்க ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் வந்து எங்க இருந்து வந்து, முதல் வசனம் சொல்லுது, யாக்கோபை அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். 11வது வசனம். விடுவிச்சதுக்கு பிறகு அவங்க எங்க வரணும்னா கல்வாரி சிலுவைக்கு. கல்வாரி சிலுவைக்கு வரணும். ஏன் வரணும்னா, ஜனங்கள் வேதனையோடும் பாடுகளோடும் கஷ்டங்களோடும் பாவத்தோடும் சாபத்தோடும் போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நேரடியா சீயோனுக்கு போனான்னா, பாவம் கழுவப்படாதப்ப சுத்திகரிக்கப்படாதப்ப அவனால சீயோனுக்குள்ள வரவே முடியாது. அந்த சீயோனுக்கு வரணும்னா பரிசுத்தவான்கள் தான் சீயோனுக்குள்ள பிரவேசிக்கவே முடியும். அப்ப நாம சீயோனுக்கு போகக்கூடிய ஒரு பாதை எதுன்னு சொன்னா அது கல்வாரி சிலுவை. சிலுவைக்கு வராம, சிலுவையை முன்னிறுத்தாம ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகாது. சில நேரத்தில் கர்த்தர்கிட்ட வந்துருவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வருவாங்க. ஒரு தீராத ஒரு கேன்சர் வந்திருப்பாங்க, சுகமாயிருக்கும். தீராத எய்ட்ஸ் வியாதியில குணப்படுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஒரு லெவல்ல அவங்களுக்கு ஒரு சேச்சுரேஷன் லெவல் வந்துடும். அதாவது தேவன் போது நேசிச்சது, நான் என்ன வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பிலே ஒரு சேச்சுரேஷன் லெவல் வரவே கூடாது. ஒரு திருப்தி வந்துடவே கூடாது. தேவன் பேர் வச்சிருக்கிற அன்பு, தேவன் பேர் வச்சிருக்கிற விசுவாசம், தேவனுக்கான கீழ்ப்படிதல், எனக்கு லட்சத்துல கோடியில காசு வருது, இனிமே நான் தேவனை தேட மாட்டேன் அப்படின்னு எப்போ ஒரு மனுஷன் தீர்மானம் பண்றானோ அவன் சீயோனுக்கு வரவே மாட்டான். ஆலயத்துக்கு வரலாம், காணிக்க போடலாம், கம்யூனியன் எடுக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனா எங்க வர முடியாது அப்படின்னா சீயோனுக்கு வர முடியாது. இப்ப பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் வந்து முதல்ல வர வேண்டிய இடம் கல்வாரி சிலுவையில. ஏன் வரணும்னா அவங்க பாவம் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க. இன்றைக்கு நம்ம போராடும் பொழுது சில நேரம் நம்ம தப்பு பண்ணிடுவோம், சில நேரம் நம்ம கீழ்ப்படியாம விழுந்துடும். ரொம்ப நாள் ஆச்சு ரசிக்கப்பட்டு நல்லா தான் ஓடிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு சோதனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி வந்த உடனே நம்ம நேரம் சீயோனுக்கு போக முடியாது, கல்வாரி சிலுவைக்கு தான் வர முடியும். கல்வாரி சிலுவையில வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அவரை நோக்கி பார்க்கணும், அவரோட ரத்தத்தால கழுவப்படணும். இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலுவை தான் சென்டர் ஆஃப் த லைஃப். ஆமென், ஆமென். நிறைய பேர் சிலுவையை மறந்துடுறாங்க. நிறைய இந்த செழிப்பு உபதேசக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை, சிலுவையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அவர் எப்படி இருக்காருன்னா ராஜாதி ராஜாவா சிங்காசனத்துல இருக்காரு. அவரை நோக்கி பாருங்க, அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தரித்திரரா இருக்க இயேசுவை எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்றாங்க. தப்பு. அவர் ஏழை குளத்துல இருந்தாரு, அந்த சிலுவை அந்த சீன் முடிஞ்சிருச்சுன்றாரு. ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை, அந்த கல்வாரி சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? அதை பாரு, உன் தோட்டத்துல வந்து நெல்லு விளையாது, பொண்ணு விளையுங்கிறாங்க. நான் அந்த பிரசங்கத்தை நேராகவே கேட்டிருக்கிறேன். ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒரு சிலுவையை நம்ம நிறுத்தாததுனாலதான் எப்பயுமே கீழே அதல பாதாளத்துல கிடக்கிறவங்க, ஏழ்மையில, வறுமையில, தரித்திரத்துல, பாவக்கட்டுல, சாபக்கட்டுல, பிசாசின் பிடியில இருக்கிறவங்களுக்கு ஒரு புகலிடம் எதுன்னா கல்வாரி சிலுவை. இதுல எல்லாம் விடுவிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஆவியானோட தண்ணீரால ஞானஸ்நானம் எடுத்து ஆவியானோட அபிஷேகம் பண்ணப்பட்டு நல்ல வரங்களும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நல்ல மேடை எழுதும் பொழுது கூட சிலுவையை மறந்துடக்கூடாது. சிலுவையை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார். ஆனா என்னன்னா கண்ணை மறைச்சிடும். அந்த சிலுவை முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் அடுத்தவங்களுடைய கஷ்டம் புரியும். சிலுவை முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் என் ஆண்டவர் எனக்காக பட்ட பாடுகள் தெரியும். அந்த சிலுவையை நான் மறந்துட்டேன்னா பெருமை எனக்குள்ள வந்துடும். எல்லாரையும் அற்பமா நினைப்பேன், யாருடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சு கொள்ள மாட்டேன், ஏன் இஷ்டப்படி வாழ்வேன், என்னுடைய பாவம், என்னுடைய திமிர், நான் ஏன் இஷ்டப்படின்னு வாழ்ந்துட்டே இருப்பேன். அதனாலதான் நிறைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் விழுந்து போகிறதுக்கு காரணம் கல்வாரி சிலுவையை தனக்கு முன்பதாக நிறுத்தாம தன்னை பலப்படுத்தின ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்ததுனால அவங்க இறந்து போயிடுறாங்க. அதான் தேவன் தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மீட்கிறாரு. ஆனா அவங்க எங்க வரணும்னா கல்வாரி சிலுவைக்கு வரணும். அது இல்லைன்னு வச்சுங்க, கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, உங்களோட ஸ்பிரிட்ல உங்களோட சோல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்க கையில ஆசீர்வாதம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒருத்தர் கையில வண்டி ஓட்ட தெரியாத ஒருத்தர்டையோ கார் ஓட்ட தெரியாதவன்டையோ ஒரு கண்ட்ரோல் இல்லாதவன்ட்ட கொண்டுட்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வண்டி டேமேஜ் ஆயிடுமா ஆகாதா? ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லை, பிரேக் கண்ட்ரோல் இல்லை, ஏதோ ஒன்றுனா மட்டும் போய் கண்டிப்பாக வீணாக்கிடுவான். நம்ம லைஃப்பை பற்றி தன் ஆவியை அடக்குகிறவன் புத்திமான். தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடந்த வாழ பட்டணம் போல இருக்கிறான். அதாவது பட்டணத்தை பிடிக்கிறதை பாருங்க, தன் அனதை அடக்கிறவன் தான் ஞானவான். அப்போ முதல்ல என்ன கண்ட்ரோல் பண்ணணும்? நான் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள.
கிறிஸ்துவனுடைய மேன்மை என்ன, கிறிஸ்துவனுடைய பொசிஷன் என்ன, கிறிஸ்துவனுடைய அழைப்பு என்ன, கிறிஸ்துவனுடைய ஸ்தானம் என்ன. நான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் தாவீது தப்பு. தாவீது வந்து நெருக்கத்திலேயே இருந்த வரைக்கும் ஆண்டவர் நோக்கி பார்த்து போயிட்டாரு. எப்போ அவருக்கு நெருக்கங்கள்லாம் விலகிருச்சோ அவர் தன்னுடைய படையை பார்த்துட்டாரு. நான் யுத்தத்துக்கு போக தேவையில்லை, யோகா பார்த்துக்கோ, படை வீரர்கள் பார்த்துக்கோங்க, நான் ரூம்ல உட்காந்துறேன், என்னோட அரண்மனையில நான் உட்காந்துக்கிறேன், நான் ஏன் யுத்த காலத்துல போய் நிக்கணும். அந்த யுத்த காலம் என்ன ரொம்ப செழிப்பாவா இருக்கும், வெயில், பனி, குளிர், காடு, நல்ல சாப்பாடு இருக்காது, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிளேஸ் யுத்த காலம். ரத்தம் எங்க சிந்தப்படும், உயிர் எங்க வேணாலும் போகும். மொதல் டார்கெட் யாருன்னா ராஜாவுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த ராஜா என்ன பண்ணாரு, ஏன் என்ன அழிச்சிட்டா அந்த தேசத்தை பிடிச்சிடலாம், நான் ஏன் போகணும், எனக்கு தான் தன்னை படை வீரர்கள் இருக்காங்களே. அவர் தன்னுடைய ஸ்தானத்தை அறியாததுனால, உணராததுனால, அதை தன்னுடைய பராக்கிரமத்தை அவர் அதை நம்பினதுனால, தேவனை முன்னிறுத்தாம போயிட்டதுனாலதான் அவர் விழுந்து போயிட்டார். நம்ம என்ன இருக்கணும்னா, ஆசீர்வாதங்கள் வந்துருச்சுனாலும் கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி நீக்கிறோம். ஆண்டவர் நீர் எனக்கு தந்த பிச்சை, ஆண்டவர் நீர் எனக்கு தந்த பிச்சை, இந்த போட்டிருக்கிற சட்டை, என்னுடைய நகை, என்னுடைய வீடு, என்னுடைய எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிற வரைக்கும் அவங்க இடற மாட்டாங்க, மற்றவங்களும் இடறி போக விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சீயோன்ல வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துல வர முடியும், வரணும். அப்புறம் தான் அது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அருந்துகிற கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ வேண்டிய ஒரு அடிப்படை தேவை. நம்ம ஊர்ல நெல் விளையுது, வாழை விளையுது, இப்படி போல அங்க இஸ்ரேல் தேசத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு விளைஞ்சது எல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு தேவை கோதுமை, திராட்சரசம், எண்ணெய். ஆனா சத்தியத்தின்படி ஆவிக்குரிய மீனிங் பார்க்கும் பொழுது கோதுமைனா தேவனுடைய வசனம், திராட்சரசங்கிறது அவர் கொடுக்கிற கிருபையில் ஆசீர்வாதங்கள், அவருடைய ரத்தத்தை குறிக்கிறதா இருக்குது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா இருக்குது. ஆட்டுக்குட்டிகள் ஆத்துமாக்களை கொடுக்கிறதா இருக்கு. கன்றுக்குட்டிகள் ஊழியக்காரர்களை குறிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கோதுமை எதை குறிக்குது, கர்த்தருடைய வார்த்தை. திராட்சரசம் எதை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறதா இருக்குது. எண்ணெய் எதை குறிக்கிறதா இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் தேவன் தருகிற ஆத்துமாக்கள். கன்றுக்குட்டிகள் எருதுகளுடைய வரத்தினால மிகுந்த பலன் உண்டு. எருதுகள் எதுக்காக கொடுக்கப்படுது, மாடு ஆடுன்னா வேலை செய்யறதுக்காக, வயல்ல உழுறதுக்காக. எந்த வேலை, கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு. அப்போ ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் கர்த்தர் இந்த சீயோனின் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், உலக பிரகாரமா நிரப்பி வைத்த நிரப்பி நல்ல நகையை போட்டு உலகத்துல என்ஜாய் பண்றதுக்காக கொடுக்குறாரு. சீயோனுக்கு எதுக்கு வரணுமா, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில கெம்பீரித்து ஆடி பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்தி மகிழ்ந்து கெம்பீரிக்கிறது. எப்படி, நான் உயர்ந்துட்டேன், நான் மேல போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஆராதிக்கிறது இல்ல. என்னை உயர்த்துகிற தேவன் இருக்காரு. கம்பீர சத்தங்கிறது என்னன்னா, நீதிமானுடைய வீட்டுல கம்பீர சத்தம் உண்டு. என்ன சத்தம், துதியின் சத்தம். தேவனை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அந்த கம்பீரித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு, அவருடைய ரத்தத்தால கழுவுகிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நம்ம நிரப்புகிறாரு, ஆத்துமாக்களை கொடுக்கிறாரு, செழிப்புக்காக உழைப்பதற்காக நல்ல ஒரு ஊழியக்காரங்களை கொடுக்கிறாங்க. அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் அவருடைய இனி தொய்ந்து போவது இல்லை. அப்போ ஒரு சபை, ஒரு வீடு, ஒரு ஊழியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, இப்படிப்பட்ட ஒரு கிருபையில இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப ரெண்டு காரியம், நீங்க நிறைய டிராவல் பண்ணியிருந்தீங்க, திருச்சியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஈஸ்டர்ன் சைடு போயிட்டீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் வரலாம் போறீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கும். வயல்வெளி முப்போகமும் விளையும், எப்போ பார்த்தாலும் தண்ணி நிற்கும், அந்த மண் இருக்கும், தண்ணியும் கிடைக்கும், விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்க தேனி மாவட்டத்துக்குலாம் போயிட்டீங்க, அந்த ஏரியாவுக்குலாம் போயிட்டீங்கன்னா நல்ல செழிப்பு இருக்கும். இந்த மலை அடிவாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்பயுமே எதை போட்டாலும் போன இந்த தேனி மாவட்டத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகிறப்ப பார்த்தா அந்த திராட்சை தோட்டம், அந்த தோட்டம் வச்சு அப்படியே ஏக்கர் கணக்கில் சப்போட்டா இருக்கு, கொய்யா இருக்கு, நெல்லி இருக்கு, பலா இருக்கு, வாழை இருக்கு. அவர் எந்த செடியை போட்டு வந்து அந்த மண்ணில் வச்சாலும் எல்லாமே வந்துடுது. அவர் சொல்றாங்க எதை போட்டாலும் இதில் வளருதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு மண். அப்ப அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. நான் அப்படியே பாக்குறேன், ஒவ்வொரு மரங்களுக்குள்ளார நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய காடு, அது மலை அடிவாரத்துக்கு கீழே பாவக்காய் இவ்வளவு நீளத்துக்கு இருக்குது. பாவக்காய் அந்த கொடி போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு நீளத்துக்கு வருது. முருங்கைக்காய் அவ்வளவு நீளத்துக்கு வருது. அப்ப வசனம் இது எப்படி இருக்குதுன்னா, நீர் பாய்ச்சலான தோட்டத்துலதான் செழிப்பு இருக்கும், பார்க்கறதுக்கே சந்தோஷம் இருக்கும், அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கும். இப்படியே வறண்டு போன இடத்த பாருங்க. நீங்க இந்த மணச்சனூர் சைடு
திருநெல்வேலிக்கு போகிறப்ப மதுரை தாண்டதுக்கப்புறம் ஒரு சில ஏரியா போனால் கருவேல முள்ளாக கிடக்கும். அங்கே பார்த்தா எப்படாது பச்சையாக இருக்குமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் சில மண் வந்து உப்பு மண்ணாக இருக்கும். அதில் எதை போட்டாலும் வரவே வராது, காஞ்சி கிடக்கும். மழை தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலம் என்ன இருக்கும்? சபிக்கப்பட்ட ஒரு நிலம். அதில் ஒன்றுமே வராது. இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய லைஃப்பை எடுத்துக்கொள்ளுங்க. நான் வற்றாத நீருற்றை உடைய ஒரு செழிப்பான ஒரு தோட்டம் போல என் வாழ்க்கை இருக்குதா, காஞ்சு போன ஒரு நிலமை இருக்கா? பிரதர்ஸ், நேரத்தில் 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா நிலம் அப்படியே செழிப்பாக இருக்குது. 5 தேதிக்கு அப்புறம் காஞ்சி போயிடுது. பொருளாதாரத்தை பற்றி நான் பேசல, ஆவிக்குரிய செழிப்பு. ஆவிக்குரிய செழிப்பு பாஸ்டர் சொல்லுவார், எனக்கு 31 நாள் சம்பளம் பாரு, 40 ஊழியத்தை நான் வாழ்க்கையிலான்னு கேட்டிருந்தேன். அப்போ இவருக்கு என்ன ஒரு ஊழியம் செய்கிறார், யாராச்சும் கொடுப்பாங்க, அவருக்கு கிடைச்சிருது, நான் எவ்வளோ போட்டோம் அப்படின்னு. எல்லாருக்குமே வேலைக்கு போகிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நடந்தால் லாபம், இல்லைன்னா இல்லை. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு 31 நாளும் கர்த்தர் மனசு. அல்லேலூயா. எல்லாரும் கூட்டம் வைப்பா திரும்ப வைப்பாங்க. அதிகமாக ஃபர்ஸ்ட் வீக்கில் நிறைய வச்சு முடிச்சிருவாங்க. ஆய்வுடைய கூட்டங்கள் சபையில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் எல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? அதிகமாக முதல் வாரத்துக்குள்ள நிறைய நடக்கும், அல்லது 2 வாரத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா வீக்கெண்டில் வைப்பாங்க. ஏன்னா வார சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க. அந்த 15 தேதிக்கு அப்புறம் மீட்டிங் நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நடத்த முடியாது, காணிக்க வராதுன்னு. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா 30ஆம் தேதியோ 28ஆம் தேதியோ நடத்த 1ஆம் தேதியில் இருக்கிற பறக்கல் கர்த்தர் அதிகமாக கொடுப்பாரு. அல்லேலூயா. எரேமியா 24வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும். எரேமியா 24வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன், வைத்து அவருடைய இந்த தேசத்திற்கு அவர்களை கட்டுவேன், பிடிக்க மாட்டேன், நாட்டுவேன் மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த கொஞ்சம் இந்த ஹிஸ்டரிக்குள்ள நீங்க போங்க, வேதத்தை அப்படியே வேதத்தின் காலத்துக்குள்ள போங்க. ஆண்டவர் எரேமியாவை கொண்டு, ஏசாயாவை கொண்டு, எல்லா தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லிட்டு இருக்காரு, பாபிலோன்ல இருந்து கல்தேய ராஜ்யம் வரும், அவன் சிறை பிடிச்சு போவான், ஏன் நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த மனம் இப்ப அவர் சொல்றாரு, எரேமியா என்ன சொல்றாருன்னா, நேச்சர் வசமா நீங்க தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நீங்க உங்க ஜீவன் கொள்ள பொருளா கிடைக்கும். ஆனா இந்த பட்டணத்திலே இருப்பேன், வெளியில எங்கேயாவது போவேன், அவனை சேவிக்க மாட்டேன்னா நிச்சயமா நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா அனுப்புறதே யாரு? கர்த்தர். அதை சொன்னாலும் எரேமியாவே பிடிச்சிட்டு போயிடுவாங்க, எகிப்துக்கும் கொண்டுட்டு போயிடுவாங்க. இதுல கொஞ்சம் அப்படியே பாருங்க, இந்த நீங்க வேதத்தை நல்லா படிக்கணும். இஸ்ரேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனாங்கல்ல, அவங்க ஒருத்தரும் பட்டயத்தால அதிகமா சாகல. ஆனா அங்கதான் அவங்க சாட்சியா நின்னாங்க. தானியேல், எசேக்கியேல், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், மொர்தெகாய், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, செருபாபேல், யோசுவா, இவங்களாம் எங்க இருந்து வந்தவங்க தெரியுமா? சிறையிருப்புல இருந்து வந்து இங்க ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனா இந்த சிறையிருப்பின் காலம் 70 வருஷம் வரைக்கும் இங்க இஸ்ரேல்ல இருந்தவன் ஒருத்தன் கூட கர்த்தருக்கு சாட்சியா இல்ல. நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பைபிள் படிக்கிறீங்களா? யாராவது ஊழியர் பாருங்க, எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. நெகேமியா இவங்களாம் யாரு? அதான் அவர் சொல்றாரு, சிறையிருப்பிலே அவங்க இருந்தாலும் தன் சொந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக இவங்க சிறையிருப்புக்கு போனாலும் அவங்க உலகத்தின் பாவத்தை கற்றுக்கொள்ளல. இஸ்ரேல்லையே சாட்சியா இருந்தவங்க தான் பாபிலோன்லயும் சாட்சியா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோன் எவ்வளவு பெரிய பாவம் நிறைஞ்ச பூமிங்க, பிசாசுடைய ராஜ்யம் இருக்கிற இடம், குடிக்கலாம், வெறிக்கலாம். நீங்க எல்லாம் எஸ்தர் புஸ்தகத்தை பாருங்க, விருந்து, மதுபான விருந்து. பாபிலோன் ராஜ்யத்துல பாருங்க, மனவாட்டி, அதாவது வப்பாட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு குடி, எல்லா அக்கிரமும் இருக்கும். அங்கே இவர்கள் பரிசுத்தமா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் தான் சிறையிருப்பிலேயே நீங்க இருந்தாலும், கஷ்டத்தின் நடுவில் இருந்தாலும் சாட்சியா நிக்கிற உங்களை தான் கர்த்தர் சொல்றாரு, பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும்
நான் அவர் கர்த்தர் என்று அறியும் மிருகத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள், அவர்கள் நான் பிடுங்க மாட்டேன், அவர்கள் நான் இடிக்க மாட்டேன், அவர்களுக்கு பதிலாக நான் கட்டுவேன், அவர்களை நான் நாட்டுவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். ஆமென். பால்யாங்கிச்சு அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் உலகத்திலேயே பெரிய சபையை வச்சிருக்கிறவர். தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலேயே பெரிய சபை எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? 5 லட்சம். அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. 15 லட்சம் 50 லட்சம் போயிடுச்சு. ஆனா அவர் சபையில இருந்து அவர் பிரிச்சு விடுவார். ஒரு ஆத்மாவை பிரிச்சு கொடுக்கறது எத்தனை பேர் தெரியுமா? 3 லட்சம் 2.5 லட்சம் அப்படிதான் ஒரு உதவி ஊழியக்காரங்க கொடுத்து அனுப்புவாராம். எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குதா? நாம ஒரு ஆத்மா போனா கூட பாவி போட்டிக்கு போய் சபையை ஆரம்பிச்சா என் ஆத்மாவே முடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவரு உடன் ஊழியருக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் 2.5 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. ஹிஸ்டரி. அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சப்ப அந்த நாட்டு தேசத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் புத்திஸ்டும் தான் நிறைய இருந்தாங்க. புத்த மதமும் கம்யூனிஸ்ட் மதமும் இருந்தாங்க நேரம். அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தென்கொரியாவை பிரிஞ்சு இருந்துச்சு. இப்ப இவர் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் வீட்டில் யார் யார் அவங்க சபையில ஊழியக்காரங்க அப்படின்னா அவர் ஃபேமிலி, அவங்க மாமியார். என்னைய மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இல்லை அவரை மாதிரிலாம் முடியாது. அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவர் ஆண்டவர் சொன்னாங்க, ரொம்ப நாளாக இவங்க பாடி துதிப்பாங்கன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்னா இவங்க பாட்டுக்கு பாடி யாராச்சும் செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லை நீ உன் குடும்பத்தையே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற, அதுக்கு அவங்க அழைச்சேன். அப்புறம் 8th வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, போய் அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆண்டவர் நான் எப்படி சுவிசேஷமாக நான் சொல்ல மாட்டேன், வந்தா நான் பைபிள் வேணா சொல்லித்தரேன், நீ சொல்லாமல் வரமாட்டாங்க போ அப்படின்னு. நேரம் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. பல நாளாக சொல்லி பார்த்துருக்காரு. ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லவும் நேரம் அந்த வீட்டை கதை தெரியாது. அவங்க ரொம்ப ஏழ்மை, ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டே கஷ்டம், புருஷன் இல்லை 2 பசங்களை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க கதை தர என்னையா வேணும் அப்படின்னு இருக்காங்க. அம்மா இயேசுவை ஏற்றுக்கணும்னு நரகத்துக்கு போயிடுவார், நீ பரலோகம் போகணும்னா இயேசுவை ஏற்றுக்கிறேன், ஓடி போயிரு மரியாதையா, இங்கே வாழ்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கிற நான் பரலோகம் வேணுமா, இந்த பூமியில் நான் வாழ்றதுக்கு எனக்கு என்ன கிடைக்குது, செத்து போனதுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு இப்போ பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி தடுத்து விட்டுருச்சான். இப்போ நேராக வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து அழுதுருக்காரு. ஆண்டவரே நான் உங்கள் வழியை தானே சொன்னேன், பரலோகத்துக்கு நீங்கள் தானே வழி, இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க, அந்த அம்மா பார்த்தா உலகத்துக்கு இது கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொன்னாரா, அந்த அம்மா கேட்டதுல தப்பு இல்லை, நீ தான் புரிஞ்சுக்கிட்ட, நான் பரலோகத்துக்கு மட்டும் வழி கிடையாது, பூமியில் வாழ்றதுக்கு நான் தான் தேவன், நான் ஆசீர்வதிப்பேன் போய் சொல்லு. எப்படி ஆண்டவர் சொல்றது, ஒரு 2 பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் போய் சொல்லு அப்படின்னா. திரும்ப போய் கதவை தட்டி இருக்கிறாரு. இந்த மாதிரி கதவை நீ இன்னும் போறியா இல்லையா அப்படின்னு திரும்ப சண்டைக்கு வந்துருக்கு. அப்போ சொன்னார், அம்மா இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளணுமா, எங்களோட வந்து ஆராதனை பண்ணுங்க, ஒரு 2 பிள்ளைகளையும் இயேசப்பா வாழ வைப்பாரு, ஆசீர்வதிப்பாருன்னு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு மாறிடுச்சு. என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, ஆமாம் நல்லா இருப்பாங்க, சரி வரேன்னு 2 பிள்ளைகளை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த 2 பசங்களும் அந்த சபைக்கு அவங்க தான் முதல் விசுவாசிகள் தாய். தேசத்துல பிரதம மந்திரிக்கு அடுத்த 2 முக்கிய அமைச்சர்களா அந்த 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். அப்ப நாம தான் புரிஞ்சுக்கிறோம். அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், பொருளாதார ஆசீர்வாதம் தப்பு கிடையாது. என்கிட்ட இருந்தா தான் நான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், நான் ஆலயத்துக்கு கொடுக்க முடியும், ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். தப்பான கையில போச்சுன்னா தான் அது பிரச்சனை. ஆனா நான் வந்து தேவனுக்கு நான் அடிமை, நான் பணத்துக்கு நான் அடிமை கிடையாது அப்படின்னு ஒரு உக்ரானத்துவம். என் கையில 1000 ரூபாய் கொடுத்தா அது என்னுடையது அல்ல, இதுக்கு நான் கணக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் தப்பு பண்ண மாட்டேன். அன்னை தெரசாவை கொடுத்து சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்டேன். அவங்க கொடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துருக்கு, அவங்க மதம் மாத்துறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு. ஜவஹர்லால் நேரு வந்து அதை கண்டுக்கலையே. ஆனால் அவங்க அது ஒரு டீம் அனுப்பி போய் பார்த்தா எல்லாம் அவங்களோட சேவையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமாக வரும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏமா நீ ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏழைகள் கொடுக்குற கொஞ்சம் காசை வச்சு தான் அதை நடத்திட்டு இருக்கிறேன், சும்மா கரண்ட் ஓடிட்டு இருந்துச்சுன்னா கரண்ட் பில் ஆகும், அவங்க காசு தான் வீணாக போகணும், நான் அதை வந்து என்ன பண்ண மாட்டேன், அப்படி வீணாக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்க. இன்னைக்கு நீ உண்மையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் தேவன் ஆத்மாவில் வளரணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு நம்ம முதல்ல தேவை வசனத்தில் ஒரு தாகம், தேவ பிரசனத்தில் ஒரு தாகம் கவனம் நமக்கு வேணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 53வது வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 53வது வசனம், பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வறுமையாக்குறார். ஆண்டவருக்கு என்ன வந்து ஒரு பழைய கம்யூனிஸ்டுக்காரங்க அப்படி கிடையாது.
முதலாளிகள்கிட்ட பிடுங்கி ஏழைகிட்ட கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பசி உள்ளவர்கள் அப்படின்னா எதுல பசி வேணும்? ஆத்மா பசி. அப்புறம் வசனத்துல பசி. இதை சொல்லிட்டு தானே நான் கொண்டு வந்தேன். வசனத்துல வேணும், தேவ பிரசனத்துல வேணும், ஆண்டவர் மேல வேணும். ஆனானது நீரோடைகளை வஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல ஒரு மனிதன் தாகமா இருக்கிறான்னா அந்த ஆத்மாவை நிரப்புவார். ஏன் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமை ஆக்குறான்னா அவனுக்கு தாகம் இல்லாத ஐஸ்வர்யவான், ஆண்டவரை விரும்பாத ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யம் லாசரு கதையில பாத்தீங்க அப்படின்னா, ஊமையில லாசரு ஏழ்மை தரித்திரத்துல இருந்தவன், அவன் ஆனா தேவன் பேர்ல தாகம் உள்ளவன். அவனை கர்த்தர் எங்க கொண்டு போய் நிரப்பினா, நம்ம ஆபிரகாம் மடியில போய் அவன் வந்து நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஆனா அந்த செல்வந்தன் தேவன் பேர்ல பசியோ தாகமோ இல்லாதவன், தன் செல்வத்துல கழிச்சவன், அவன் எங்க போய் விழுந்தான் அப்படின்னா தாகத்திலையும் வேதனையும் விழுந்தான். ஆண்டவர் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, என் ஜனம் நான் அளிக்கிற நன்மையால திருப்தி ஆவார்கள். சரி, 107 சங்கீதம் 8வது வசனம். 107 சங்கீதம் 8வது வசனம். தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையால நிரப்புகிறார். அப்ப நம்முடைய ஆத்மாவில 2 வேணும், தவனம், பசி. தவனம்னா என்னங்க? தாகம்னா தெரியும், தவனம்னா தண்ணி இல்லைன்னா செத்துங்கிற அளவுக்கு கடைசி கட்டத்துல தாகத்தோட உச்சி இருக்குல்ல, தண்ணி. அதாவது எக்ஸ்ட்ரீம் தாகம், அவிச்சு போயிட்டேன். வெயில்ல போயிட்டு வந்தோடனே தவிக்கிறேன்னு சொல்றோம்ல, ஐயோ கொண்டு வாங்க கொஞ்ச நேரம், வெயில் தாங்க முடியல, தண்ணியை கொண்டு வாங்க, கொண்டு நேரம் ஃபேன்ல உட்கார. இவ்வளவு தாகம் எந்த மனுஷன் மேல இருக்குதோ அந்த மனுஷனை கருத்து. மத்தியான நேரங்க தூக்கம் வருதுங்க, ஆண்டவட்டெல்லாம் செபிக்கவே முடியாதுங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளியில போயிட்டு வாக்கிங் போயிட்டு ஒரு டீ குடிப்போம், பசங்களோட பேசுவோம். இதெல்லாம் இப்படிப்பட்ட கதையை உலக காரியமா இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கவே மாட்டோம். இரவோ பகலோ மழையோ புயலோ எந்த நிலைமையிலையும் தேவனை தாகத்தோடு பசியோடு தேட ஆரம்பிச்சா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 103 சங்கீதம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். சரி, இதை அப்படியே வசனத்தை வச்சுருங்க. 3, 4, 5 அதை 3 படிக்கணும். சரி, 103 அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அக்கிரமத்தை மன்னிக்கிறதுனா நீ பொய் பேசிக்கிட்டே இருக்கிற, இப்ப பொய்ய மன்னிச்சிடுறேன். திருடிட்டே இருக்கிற, திருடத்தை மன்னிச்சுக்கிறேன். ஆனா தொடர்ந்து திருட செய் அப்படின்னு இல்ல. தொடர்ந்து பொய் பேசு, தொடர்ந்து கோவப்படு, தொடர்ந்து சண்டை போடு, தொடர்ந்து நீ அக்கிரமத்துல இருக்குன்னு சொல்றது இல்லை. இந்த மன்னிக்கிறதுங்கிறது விடுவிக்கிறது. மன்னிக்கிறது மாத்திரமல்ல, கடனை மன்னிக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? சிஸ்டர்கிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், சிஸ்டர் நான் கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கேன், நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஏமாத்துறதுல மன்னிக்கிறது இல்லை, கடனையே மொத்தமா எடுத்து போயிரு. எப்ப சிஸ்டம் வாங்கிட்டோம்? சரி, அப்ப ஆண்டவர் அக்கிரமத்தை மன்னிக்கிறாரா? மொத்தமா அக்கிரமத்தை என்னை விட்டு எடுத்துடுறாரு. அக்கிரமங்கிற எண்ணமே என்கிட்ட இருக்கக்கூடாது, அக்கிரமங்கிற அந்த சுபாவமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் நன்மையால திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ஏன்னா அக்கிரமத்தோடு இருக்கும் பொழுது அவனுக்கு நன்மைகள் வரும் பொழுது அவன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பவே மாட்டான், இன்னும் அக்கிரமத்தை தான் செஞ்சுட்டு இருப்பான். ஸோ முதல்ல அதான் சொல்றேன், ஜனங்கள் எங்க வரணும்? கல்வாரி சிலுவைக்கு வரணும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவு விலக்கி மீட்டு. இது எங்க நடக்குது? கல்வாரி சிலுவையில். அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அவர் நமக்காக பட்ட பாடுகள். இயேசு நமக்காக சிந்தின ரத்தம், இயேசு நமக்காக பட்ட பாடுகள் நம்ம அக்கிரமத்தை மன்னிக்குது, நோய்களை குணமாக்குது, சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் விடுதலையாக்குது, வியாதிகள் குணமாக்குறாரு. அதுக்கப்புறம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரா? எங்க? பிசாசின் கையிலிருந்து, நரகத்தின் கையிலிருந்து விலக்கி மீட்கிறாரு. நன்மையினால் வாயை திருப்தியாக்குறார். கழுவுக்கு சமானமாக வயது திரும்ப வலு போலாகிறது. எதுக்கு? தேவனோடு நடப்பதற்காக. ஆண்டவர் நல்லா பலப்படுத்திட்டாரு. குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, குடிச்சு லிவர் போயிடுச்சு. கர்த்தர் புதிய லிவரும் புதிய கிட்னியும் கொடுத்துட்டாரு. இனிமே போய் ஃப்ரெஷ்ஷா குடிப்பேன்றதுக்காக அல்ல, ஒரு தடவை சுகப்படுத்திட்டாருன்னா நீ இனி சாட்சியா எனக்காக வாழணுன்றதுக்காக தான் கர்த்தர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் திருப்தி அடைவாங்க. சங்கீதம் 23:6 யாராச்சும் வாசிங்க. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் முடியும்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை தொடரும். ஏன் தொடரணும்?
எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆனா பின்பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுதாங்க நன்மைங்கிறதே எனக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். கர்த்தருடைய வீட்டுல கர்த்தருடைய பாதத்துல இருக்கிற வரைக்கும் தான் நன்மைங்கிறவே தொடரும். நான் கர்த்தரை விட்டுட்டு எங்கேயாவது சுத்திட்டு இருப்பேன், நன்மைங்கிறவே என்னை தேடி வரும்னா வராது, ஆம்புலன்ஸ் தான் வரும். கர்த்தரோடு சஞ்சரிக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்துல, அதாவது நீங்க ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப கர்த்தருடைய வீட்டுல இருக்கேன்றது இல்ல. உங்க மேல ஒரு முக்காடு லேடிஸ்க்கு நீங்க போறீங்களா, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கூடாரம்னு அர்த்தம். யாக்கோபு எதுல அப்படி இருந்தாரு? அந்த யூதர்கள் வந்து ஒரு முக்காடு போட்டிருப்பான். ஜெபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சால் போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மறைவுல கூடாரத்துக்குள்ள நான் இருக்கிறேன், வச்சிருக்கீங்களா? அப்ப அந்த கூடாரம்னா எப்பயுமே நான் ஆண்டவர்ல இருக்கேன். உங்க செட்டைகளின் நிலையில விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உங்க செட்டைகளின் நிலையில வந்து அடைவேன். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய அந்த அனுபவத்தை எப்பயுமே இருக்கணும். என் மேல ஆண்டவர் என்ன நிரப்பி இருக்காரு, என்னை மூடி இருக்கிறார், அவருடைய மறைவுல தான் நான் இருக்கிறேன். கோழி செட்டைகளை ஒரு குஞ்சை வச்சுட்டு இருக்கிறது போலதான் ஆண்டவர் என்ன அவருடைய செட்டைகளை வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா வெளியில எட்டி பார்க்க மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், அருவருப்பை பார்க்க மாட்டேன், உலக இன்பங்களை தேட மாட்டேன். அப்ப நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும், நல்லா இருக்கணும்னு சொன்னா முதல்ல எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல. ஏதோ வெளியில போறேன், பஸ்ல போகும்போது சினிமா பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அங்க இல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த பாட்டு சத்தம் கூட உங்க காதுல விழுகாது. எப்ப நம்ம அதுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியில போனாதான் உலக சத்தம் என் காதுக்குள்ள வரும், உலக காரியம் எனக்குள்ள உள்ள வரும். அது எப்படி வந்தாலும் என் கண்ணை மயக்க முடியாது, என் இருதயத்தை மயக்க முடியாது, என் செவியை மயக்க முடியாது. நான் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறேன். ஆதியாகமம் 27:28. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வார். ஈசாக்கு வயசான காலத்துல கண்ணெல்லாம் இருட்டு போயிடுச்சு. அவரை ஏமாத்தி யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் உனக்கு என்ன வேணுமா? வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும். இது ரெண்டையும் ஒரு தகப்பனால கொடுக்க முடியாது. இது இயற்கையில கொடுக்கறது, கர்த்தர் கொடுக்கறது. இப்ப என் கையில இருக்கிறது, நான் என் வண்டியை கொடுக்குறேன், என்னுடைய பைக்கை கொடுக்குறேன்னா கொடுத்துடலாம், என் நிலத்தை கொடுக்குறேன், என்னுடைய காரை கொடுக்குறேன், என்னுடைய கழுதையை கொடுக்குறேன், ஒட்டகத்தை கொடுக்குறேன்னா கொடுத்துடலாம். ஆனா இவர் எப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாருன்னா, தேவன் உனக்கு வானத்து பணி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஆண்டோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. பூமியின் கொழுமை யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. கர்த்தர் தான் விளைய செய்கிறவர். நான் நட்டேன், அப்புறம் நீர் பாய்ச்சினா தேவனும் விளைய செய்தார். விளைய செய்கிறது யாரு? தேவன். அப்ப பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது, யாக்கோபு இப்ப அவர் கையில ஒண்ணுமே கிடையாது. யாக்கோபு ஒரு அப்பா ஆசீர்வதிச்சு பிள்ளைய வெறுங்கையா தான் அனுப்பி விடுறாரு. கொண்டுட்டு போன கொஞ்சம் எண்ணெயும் என்ன பண்றாரு? எதுக்கு எண்ணெய் எடுத்துட்டு போறாரு? ஆண்டவர் அந்த அதிகாரம் 32 நீங்க படிச்சு 28 நீங்க படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் இடத்துல படுத்து தூங்குறாரு. ஆண்டவர் தரிசனம் ஆகுறாரு. அது எழுந்த உடனே அந்த கல்லுல எண்ணெயை ஊற்றி ஆண்டவருக்கு ஒரு பொருத்தரை கொண்டு ஜெபம் பண்ணிட்டு பேரு. அந்த எண்ணெய் எதுக்காக கொண்டு போறதுன்னா, நைட் நேரத்தில் போகும்பொழுது விளக்க பிடிச்சிட்டு போறதுக்காக, தீபத்தை கொடுத்துட்டு போறதுக்காக. அதை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம், இந்த எண்ணெயில விஷயம் கிடையாது அப்படின்ட்டு. சரி, இப்ப யாக்கோபு எப்படி போனாரு? கோலும் தடியுமா போனாரு, பரதேசியா போயிட்டாரு. ஆனா இந்த வசனம் எப்ப நிறைவேறிடுச்சு தெரியுமா? ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 45:18. உங்கள் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். இது பாருங்க, பஞ்ச காலத்துல உலகம் வந்து பஞ்சம் இருக்குது. பார்வோன் யோசேப்பிட்ட சொல்றாரு, உன் தகப்பனை எங்க கொண்டு வா, உன் தகப்பன் குடும்பத்தை எங்க கொண்டு வர சொல்றாங்க? உலகமே மழை பெய்யலங்க. 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். 2 வருஷம் பஞ்சம் போயிடுச்சு, எல்லாம் தீஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. சாப்பாட்டுக்கு அலையறாங்க. ஆனா இந்த பார்வோன் சொல்றாரு, உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொடுமையை சாப்பிடுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் நாளைக்கு நன்மையால் திருப்தி ஆவார்கள், ஆசாருடைய ஆத்மாவை கொடுமையினால பூர்ப்பாக்குவேன். அப்ப ஒண்ணு, தேவனோட நீங்க நடந்தீங்கன்னா கடுமையான பஞ்சம் இருக்கிற இடத்துல, வறட்சி இருக்கிற இடத்துல கூட, மழை பெய்யாத இடத்துல கூட உங்களுக்கு செழிப்பை தான் கர்த்தர் வச்சிருப்பாரு.
அதுல எங்க செழிப்பு இருக்கு? அதுக்கு தேவனை தரிசிக்கணும், தேவனுடைய பொருளை கேட்கணும், தேவனை தேடணும், தேவனுக்காகவே வாழணும். இவர் யாக்கோபு எப்பா வெறும் 1000 ஆசீர்வாதம் சொல்லிட்டு எப்பப்பா நடக்க போகுது? அப்பா ஆசீர்வாதிச்சுட்டு அவருக்கு போயிட்டாரு. யாரு? ஈசாக்கு ஆசீர்வதிச்சுட்டு செத்து போயிட்டாரு. ஆனா இது நிறைவேறும் பொழுது மகனை வச்சு தேவன் செய்யறாரு. தான் பெத்த பிள்ளை யோசேப்பு பெத்த பையன், அவர் மூலமா இந்த பஞ்ச காலத்துல நடக்குது. அப்ப கர்த்தர் சொல்லிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெத்த தகப்பன் வாயால சொன்னத ஆண்டவர் அவர் பெத்த மகனை கொண்டு கர்த்தர் செய்ய வச்சாரா இல்லையா? செய்ய வைப்பார், நிச்சயமா செய்ய வைப்பார். நாம கர்த்தருடைய பாதத்தில் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அனுப்புங்கள். விசாரப்பட வேண்டாம். நீங்க கர்த்தருக்குள்ள எப்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க தெரியுமா? உங்களுக்குள்ள உறவு நல்லா இருந்தா தான் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடியும். கணவன் மனைவி உறவு இருந்தாதானே சந்தோஷமா இருப்பாங்க. பெற்றவங்க பிள்ளைங்க, கூட பிறந்தவங்க, நண்பர்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா சந்தோஷமாவா இருப்பாங்க? திருப்பிட்டு போயிடுவாங்கல்ல. பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, வீட்டில் இருக்க முடியலன்னு போயிடுவாங்க. அப்ப 2 பேருக்குள்ள உறவு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஸ்நேகம், இருதயத்தில் உள்ள அன்பு, ஒருத்தர் ரொம்ப நேசிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எப்ப தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையோ, எப்ப தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையோ, நான் உறவு சரியில்லைன்னு அர்த்தம், தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம், எங்கேயோ பாவம் பண்ணிருக்கிறேன், கர்த்தருக்கு துரோகம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுமையானதை புசிக்கவும் முடியாது, மதுரமானதை குடிக்கவும் முடியாது. கையில சோறு இருக்கும், தட்டுல பிரியாணி இருக்கும், குடிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஜூஸ் இருக்கும். ஆனா இது சொல்றது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய மேன்மை. இப்ப நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும். சரி, நான் கொழுமையானதை புசித்து நான் மதுரமானதை குடிச்சாதான் மற்றவங்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியும்னா, என்கிட்ட செழிப்பு இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நானே ஒன்றும் இல்லாதவங்க இருந்தால் மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? அப்ப நான் எனக்கு எல்லாமே வேணும்னு சொன்னா ஒரு காரியம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளோட ஸ்ட்ரென்த். என்ன? Rejoice in the Spirit, rejoice in the Lord. ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. மீண்டும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப ஒரு நாள் ஒருபோது கர்த்தரை விட்டு விலகாம கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருக்காக வாழும் பொழுது, கர்த்தருக்காக இதய துடிக்கும் பொழுது, கர்த்தருடைய நான் எப்படி சொல்றேன், கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக நீங்க நிக்கிற வரைக்கும், கடைசி இந்த மூச்சு சாகர வரைக்கும் கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நின்னே ஆகணும். ஒவ்வொரு நாளும் நிற்கும் பொழுதுதான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், தப்பு பண்ண மாட்டோம், இடரடைய மாட்டோம். ஐஸ்வர்யம் வந்தாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் நான் தப்பு பண்ணிட மாட்டேன். அவர்கள் வந்து கர்த்தருடைய கையில் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கும். பல நேரத்தில் என்னன்னா கர்த்தருடைய கையிலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் நம்ம தருவார். ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிற நன்றி இருப்பான். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறையிருப்பிலே இருந்தாலும் ஆண்டவரே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சாட்சியா நின்னாங்கப்பா. கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னாங்கப்பா. ஒரு நாள் அவங்க தேவனை விட்டு கொடுக்கல, ஒரு நாள் கர்த்தரை விட்டு மறுதளிக்கிறப்பா. ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை எங்களுக்கு அந்த கிருபை தர. இறைமையை அந்த பகுதியை சொல்லும் பொழுது, ஆசாரியனுடைய ஆத்மாவை கொடுமையினாலே நான் கூர்க்காட்டுவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்ற அந்த வார்த்தைப்படி கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என்று பலப்படுத்தும், சகாயம் செய்யும். எல்லா சகல வறுமைகள், பசி, தாகம், இழப்புகள், ஏமாற்றங்கள், வியாதிகள் எல்லாம் எடுத்து கொடுப்பா. தேவ கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். 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 பிரைஸ் காட்.